ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி மாவட்டத்தில் இருக்க ஒரு இடனான அமேசிங் ஸ்பாட்டான வட்டவடா அப்படிங்கிற சூப்பரான லொகேஷன் தான் வந்திருக்கும். நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த ஊரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேம் டைம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே நல்ல கிளைமேட் எதிர்பார்ப்போம். சவுத் இந்தியாவிலே நீங்கள் லைவாக ஸ்னோ ஃபால் பார்க்கணும் அப்படின்னா இதை தவிர ஒரு பெஸ்ட் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அது கரெக்டான சீசனில் போயிருக்கணும். அது எப்போ போனால் நீங்கள் ஸ்னோ ஃபாலை பார்க்க முடியுங்கிறது வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் தங்குற லொக்கேஷன்லேருந்து அமேசிங்கான வியூ இருக்கும். ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாகவே அமேசிங்கான வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். முக்கியமாக க்ரௌட் ரொம்ப கம்மியாக நிறைய அழகான ஸ்பாட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஜீரோ க்ரௌடான வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கு. நாங்கள் தங்கி இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு வாக் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போனாங்க. க்ரௌடே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருந்த அந்த வாட்டர் ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபார்ம் விசிட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே லோக்கல் இருக்கிற வில்லேஜ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராபெரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. லைவா ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல போய் நம்ம ஸ்ட்ராபெரி பறிச்சு வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்லாமல் மஞ்சுமல் பாய்ஸ் எஃபெக்ட்ல சேம் அதே மாதிரி ஒரு கேவ் இங்கே இருக்கு. அந்த கேவ்ல போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வேற லெவலில் ரீல்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்து மேக் பண்ணி வேற லெவலில் ஃபன் பண்ணலாம்னு சொல்லலாம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஸ்பாட்டாக இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. சேம் டைம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா வீடியோவில் பண்ணுறோம். இந்த வீடியோவில் கிவ் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கிவ்ல ஃப்ரீயா என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த இடம் எங்க இருக்கு, நம்ம எப்படி ஈஸியா ரீச் பண்ணலாம், யாருக்கும் சூப்பரா சூட்டும் அப்படிங்கிற ஃபுல் டீல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல் நம்ம நமக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டான பிளேசஸ் எடுத்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சேம் டைம் பட்ஜெட் ஃபுல்லி எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கான்செப்ட் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல் டீல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வட்டவடா எங்க இருக்கு, நாம எப்படி அங்கே ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத டீடைல்டாக பார்த்துடலாம். வட்டவடா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு இடனான ஸ்பாட்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி சொல்லலாம். மூணார்ல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் லொக்கேட் ஆயிருக்க ஒரு அழகான மலை கிராமம் தான் வட்டவடா. என்னதான் இந்த இடம் வந்து மூணார்ல இருந்தாலும் இங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற விவசாயம் தான். மேஜரா பார்த்தீங்கன்னா இங்க பூண்டும் மலை சார்ந்த காய்கறிகளும் நிறைய விளைய வைக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கிற மக்களுக்கு பெரும்பாலான ஒரு வாழ்வாதாரமாவே இருக்கு. இப்ப கேட்கிற விஷயம் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். இந்த மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா பழனி மலைத்தொடரோட ஒரு ரீஜன் தான் சொல்லலாம். கொடைக்கானலுக்கும் கொழுக்குமலை நடுவில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன். பட் டைரக்டா தமிழ்நாட்டில் இருந்து வழி கிடையாது. நீங்க மூணார் வந்தா வர மாதிரி இருக்கும். கொடைக்கானல் இருந்து இதுக்கு முன்னாடி டைரக்டான ஒரு ரூட் இருந்திருக்கு. பட் இப்போதைக்கு அந்த ரூட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரூட்டை பத்தி கூட நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு வேன் சஃபரை பத்தி வீடியோ போட்டுருப்போம் நாளைக்கு முன்னாடி. அதை பத்தின டீடைல் வீடியோலும் நான் கொஞ்சம் டீடைலா சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்த எப்படி ஈஸியா ரீச் பண்ணலாங்க டீடைலா பார்க்கலாம். நாங்க வந்து எங்க ஓன் வெஹிக்கிள் தான் வந்திருந்தோம். நீங்க ஓன் வெஹிக்கிள் வரும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியா வந்துடலாம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் செக்இன் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க இடத்துல இருந்து நீங்க பிளான் பண்ணி வந்தீங்கன்னா வர வழியில மூணார்ல இருக்கிற மெயினான சைட் சீயிங் பிளேஸ் சுத்தி பார்த்து கூட வர முடியும். நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வர மாதிரி இருந்தா நீங்க மூணார் வந்துருங்க. மூணார் வந்துட்டு உங்களுக்கு பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல அங்க இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ரீச் பண்ணலாம். பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ரீச் பண்ண சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. கரெக்டான டைமுக்கு வரணும். பஸ் வந்து ஒரு 1 hours கொன்ஸ் அந்த மாதிரி தான் பஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க வட்டவடா ரீச் பண்ணிட்டீங்க ஓன் வெஹிக்கிள் அப்படின்னா நீங்க வந்து இந்த செக் போஸ்ட்ல சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல நம்ம டிராவல் பண்ணுவோம். இன் பிட்வீன்ல சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு டிராவல் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க வீடியோல பார்க்குற இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான சீசன் வந்து நீங்க ஸ்னோஃபால் பார்க்க முடியும். பட் அது எப்போ நமக்கும் கரெக்டாக தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஸ்னோஃபால் வரப்போ உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். அந்த 1 or 2 days நீங்க வந்து அங்கே விசிட் பண்ணீங்க அப்படின்னா மேபி ஸ்னோஃபால் பார்க்கறதுன வாய்ப்பு இருக்கு. ஸ்னோஃபால் பார்க்க தான் இங்கே வரணும் கிடையாது. அதை தாண்டி இந்த ஊர் வந்து ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு வில்லேஜா இருக்கும். இங்க இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. ஸோ தாராளமாக விசிட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு கேம்ப் சைட்ல அப்படியே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு அந்த கேம்ப் சைட்கான லொகேஷன் அண்ட் அவங்க எத்தனை மணிக்கு வரணும் டீட்டெயில் எல்லாமே முன்னாடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 அங்கே வர மாதிரி பிளான் பண்ண சொல்லி தான் நாங்கள் நியர்லி அந்த டைம்ல நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டு எங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு கேம்ப் சைட் ஒரு 10 நிமிஷம் நடந்து போற மாதிரி இருக்கும். அந்த கேம்ப் சைட்டுக்கு போனது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலைஸ்ட் ஆன மாதிரி ஒரு காங்கிரீட் பில்டிங் அப்படி எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயம் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப இக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கேம்ப் நடுவில் சின்னதாக ஒரு நீரோட ஓடிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற பூக்களாக இருக்கட்டும், அங்கேருந்து பார்க்குற வியூவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற சேர் டேபிள் கட்டில் இதெல்லாமே இருக்கட்டும், ரொம்ப யூனிக்காக ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல இருந்தது. உள்ள போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு எங்களோட ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் எங்கே கூட்டிட்டு போனாங்க, நாங்கள் லஞ்ச் சாப்பிட தான் கூட்டிட்டு போனாங்க. பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிருவாங்க. அங்கே போயிட்டு நம்ம பேசிக்காக நம்ம மீல்ஸோ அல்லது பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது பிரியாணி தான். கேரளாவில் பிரியாணி இப்படி தான் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா பிரியாணி டவுட் வர மாதிரி ஊறுகாய் கொடுப்பாங்க, கூடவே அப்பளமும் கொடுப்பாங்க. பட் கேரளாவில் இதுதான் பிரியாணி. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதீங்க தெரிஞ்சுக்கங்க. லஞ்ச் சாப்பிட முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ண எங்கே கூட்டிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஜீப்ல டிரைவ் போயிட்டு இருந்தோம். அதனால ஒரு ஆஃப் ரோடா இருந்தது. வெஹிக்கிள் நம்ம ஓன் வெஹிக்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ஒரு 1/2 hour டிராவல் கடந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. இந்த இடத்தோட பேர் என்ன ஷூட்டிங் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் 2-3 கடைகள் இருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. வட்டவடா பொறுத்த அளவுக்கு அந்த ஸ்டெப் கல்டிவேஷன்ல ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டா இருக்கும். அதனால இந்த இடம் ரொம்ப அழகா தெரியுது. லைக் நீங்க பூம்பாரில் பார்த்துருக்கலாம். பூம்பாறை மாதிரி கான்செப்ட்ல இங்கேயும் இருக்கும். கிட்டத்தட்ட பூம்பாறைக்கும் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நியர்பை தான். பட் டேரக்டா ரூட் இல்ல. ஸோ வந்து அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்
லேண்ட்ஸ்கேப் தான் இங்க இருக்கும், ரொம்ப பார்க்க அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாட் கூட்டிட்டு போனாங்க, ட்ரைபல் வில்லேஜ் சொல்லிட்டு. அந்த ஸ்பாட் நம்ம டேரக்டா போய் பார்க்க முடியாது, பட் அவங்க பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடத்த வந்து இங்க இருந்து பார்க்க முடியும். அவங்கள பத்தி நம்ம ஜீப்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்க இங்க வட்டவடா தான் வசிக்கிறாங்க, பட் ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா இங்க இருந்து காந்தூருக்கு காட்டு வழி நடந்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது வட்டவடா டு காந்தூர் போறது வந்துட்டு பை வாக்ல 1 ஹவர்லயே போயிடலாம்னு சொல்லிட்டு. பட் நம்மளால போக முடியாது, ட்ரைபல்ஸ் பீப்புளால அவங்க காட்டுல ஈஸியா ஆக்சஸ் பண்ணி போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போயிருந்தாங்க. வாட்டர் ஃபால்ஸ்ல போய் நம்ம ஜீப்பை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணி போற மாதிரி இருக்கும். வாக் பண்ணி போனா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப சூப்பரா குளிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நாங்க போனப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் லைட்டா தண்ணி கலங்கலா தான் வந்துருச்சு. பட் குளிக்க கண்டிப்பா குளிக்கலாம். நாங்க குளிக்கிறதா நீங்க ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை இருக்கு, அந்த குகையில போட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸ்லாம் கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. நீங்க கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும். பேச்சுலர்ஸா ஃப்ரெண்ட்ஸா போனா பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியில போயிருந்தீங்கன்னா நீங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் பார்த்து வந்துடலாம். இதை தாண்டி அந்த கிராஸ் பண்ணி போறது கொஞ்சம் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, கொஞ்சம் லைட்டா டிஃபிகல்ட் தான். பட் ஃப்ரெண்ட்ஸா போறப்ப எந்த பிரச்சனை கிடையாது. நாங்க உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு போயிருந்தோம். சேம் டைம் அந்த ஃபாரஸ்ட்ல போகும்போது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல போற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. சொல்லப்போனா டென்ஸ் ஃபாரஸ்ட் தான், பட் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா தான் இங்க இருக்கு. சேம் டைம் நம்ம கைடுமே கூட வருவார், ஸோ எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஒன்ஸ் அந்த கேவ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல வர அந்த பீச் நம்ம காது கேட்கும். அதே மாதிரி ஒரு குகை. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க என்னென்ன பண்ணோம் லைவா நீங்களே பாருங்க. பாம்பு சுத்தி இருக்குது, ஒண்ணுமே இல்ல, போயிட்டு வாங்க. அஜித், சுபாஷ், சுபாஷ், இந்த பேண்ட் வேற டைட்டா இருக்கு. சுபாஷ், ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. ஏற முடியாது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. டோட்டலாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட அந்த கேவ் கிட்ட டோட்டலாக 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சிருச்சு. நீங்க வீடியோவில் ஒரு தடவை தான் பார்த்தீங்க, பட் நாங்கள் ரிப்பீட்டாக 2-3 தடவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இடத்துல. சேம் டைம் கைட் நம்ம கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்ற கைட்லைன்ஸோட இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டவடா வில்லேஜ் கூட்டு போயிருந்தாங்க. அந்த வில்லேஜ் மீன்ஸ் அந்த வில்லேஜோட வியூ பாயிண்ட், அந்த அவங்களோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஜஸ்ட் போற வழியே பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக இருக்க சொல்ல போனால் இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்து. இங்கேயும் டீ கடைகள் இருந்து நிறைய பேர் இங்கே தான் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த வியூ பார்க்கவும் சரி, அந்த சன்செட் ஆகிறப்ப அந்த லைட்டிங், ஒன் சைடு மிஸ்ட் வரது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சொல்ல போனால் இது வில்லேஜ் கிடையாது, வில்லேஜோட வியூ பாயிண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. பட் நம்ம கைடு சொல்லியிருந்தாரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து ஒரு கமர்ஷியலான ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு லைவான ஃபார்ம் கூட்டு போறோம்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் ரொம்ப டீப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் இந்த போற வழியில் இருக்கனால ஜஸ்ட் அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி போய் பார்த்தோம். ஸ்ட்ராபெரிலாம் நாங்கள் லைவாக பறிச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க, நம்ம வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிமா சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போனப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. மார்னிங் நிறைய கெஸ்ட் வந்து வாங்கிட்டு போனாலும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு 1-2 மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் பறிச்சு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போனாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்தளவு நம்ம ஜீப்ல இருந்து இறங்கி ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணி போற மாதிரி இருக்கும். நம்ம நடந்து போற பாத்வேல பார்த்தா தண்ணி ஓடிட்டு இருக்கும். அந்த வாய்க்கால் மேலே தான் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஹைட்டாகவும் நல்லா கொஞ்சம் அகலமாகவும் இருந்தது. பட் தண்ணி வர ஃப்ளோவை பொறுத்து அவங்க குளிக்க முடியுமா முடியாதா நம்ம டிசைட் பண்ணுவோம். நாங்கள் போனீங்கன்னா பெருசாக யாரும் குளிச்சு என்ஜாய் பண்ணல, ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த மாதிரி வந்துட்டோம். பட் இந்த இடத்துல குளிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேஃபாக குளிக்கிறதான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் டீ குடிக்கலாம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மியூசியமாக இருந்தது, அந்த ஹனிக்கான மியூசியம். ஹனி வந்து எப்படி ப்ரொடக்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு 50 rupees என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. பட் வந்துட்டு உள்ள போயிட்டு வந்தா கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னா ஒரு ஹனி வந்து எப்படி நம்ம கிடைக்குது, அது எப்படி ஹனி கலெக்ட் ஆகுது, ஹனிபியோட லைஃப் சைக்கிள் எப்படி, அது ஹனிபில் வந்துட்டு ராணி தேனி எப்படி மற்ற தேனை தேர்ந்தெடுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி அது ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, இந்த தேன் எங்கேருந்து கிடைக்கும், எது இருக்கிறதே காஸ்ட்லியஸ்ட் தேனை, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சேம் டைம் நம்மளால அங்கே பர்ச்சேஸும் பண்ணிட்டு வர முடியும். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீ குடிச்சு நம்ம கேம்ப் சைட் ரீச் பண்ணிட்டோம். கேம்ப் சைட் ரீச் பண்ணும்போது அந்த கேம்ப் சைட்ல சம்திங் ஒரு சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக ரெடி பண்ணாலியா இல்லை அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட், அங்கே இருக்கிற கிளைமேட் தெரியல. அந்த கேம்ப் சைட் உள்ள போனதுமே ரொம்ப ஒரு ஹாப்பினஸாக இருந்தது. அங்கே போயிட்டு டீ கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் உள்ள போறப்போ 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி நல்லா இருட்டிருச்சு. 6 மணிக்கு வந்து மில்க் டீ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நாங்கள் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போனால் பார்பிக்யூ சாப்பிட இருக்கல. நாங்கள் போன ஹில் ஸ்டேஷன்லேயே கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது இருக்கலே லோயஸ்ட் டெம்பரேச்சர் இருந்த ஹில் ஸ்டேஷன் இது சொல்லுவேன். ஸோ இந்த கிளைமேட் நான் பார்பிக்யூ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சிக்கனை வாங்கிட்டு போயிட்டு கேம்ப் சைட்ல கால் பண்ணி கேட்டிருந்தோம். நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறோம், பட் நீங்களே குக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களே வாங்கிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு அது ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு வேற லெவலில் இருந்தது. ஏன்னா 6 to 8 வரைக்கும் மேக்ஸிமம் எதுவும் பண்ண மாட்டோம். அந்த டைம்ல வந்து நாங்கள் பார்பிக்யூ மேக்ஸிமம் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதே தான் இங்கே ட்ரை பண்ணி தான் அந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. தென் வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. அந்த கேம்ப் ஃபயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் கொடுத்துருந்தாங்க. இன்னும்
என்னென்ன இருந்துச்சு மோஸ்ட்லி கேரளாவில் டின்னர் என்ன கொடுப்பாங்கன்னா சப்பாத்தி சிக்கன் கறி கூடவே ஏதாவது கீ ரைஸ் அல்லது வெஜ் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஆக்சுவலாக என்ன கொடுப்பாங்களா அந்த 4 டைப் ஆஃப் வெஜ் குருமா சிக்கன் குருமா தென் சப்பாத்தி தென் வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் மாதிரி ஒரு டிஷ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சாப்பிடவே சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த கிளைமேட் ரொம்ப சூடாக கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட டென்ட்டில் போய் தூங்கிட்டோம். மார்னிங் டென்ட்லேருந்து எந்திரிச்சதும் சூப்பரான வியூ இருந்தது. அதே மாதிரி அங்கே சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஒரு 5:45 எந்திரிச்சிட்டோம். பட் சன்ரைஸ் நாங்கள் ப்ராப்பராக பார்க்கல, மிஸ்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் சன்ரைஸ் ஃபேமஸ் கிடையாது, சன்செட் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் மார்னிங் ஒரு 5:45 எந்திரிச்சிட்டு நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஒரு 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் போனோம். நாங்கள் ட்ரக்கிங் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours 3 hours வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகணுமா இங்கே அப்படி என்னதான் இருக்குன்னு ஒரு யோசனை தான் நடந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் நடந்து போகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஒன்ஸ் ஒவ்வொரு ஸ்பாட் ரீச் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அங்கே ஒரு கைடு கூட வந்திருந்தாங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் வந்துட்டு இடத்த கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பீன்ஸ் இருக்குன்னா இந்த பீன்ஸ் எப்படி விளையும், எத்தனை மாதம் பயிர், அதுக்கு என்ன பண்ணணும், எங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் சேல்ஸுக்கு போகுது, மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கேட்க இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. இப்படி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு காய்கறி வருதா, இப்படி தான் ஒரு கேரட் வருதா, இப்படி தான் நமக்கு பூண்டு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் போனீங்கன்னா ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தீங்கன்னா அங்கேருந்து வரதுக்கு கண்டிப்பாக உங்கள் மனசு வராது. ஸோ இயர்லி மார்னிங் கிளம்பி இந்த ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லேட்டாக மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நாங்கள் டைம் பத்தாமல் போயிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு 0 crowd ஒன்றுமே யாருமே கிடையாது. நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். தண்ணி ரொம்பவே கூலிங்காக இருந்தாலும் நாங்கள் குளிக்கல. பட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, கை கால் நினச்சிட்டு விளையாடுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு மேலே ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், சுற்றியும் காட்டு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பெருசாக பாறைகள் வெளியே தெரியாமல் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க மாதிரி இருந்ததுன்னு. சிமிலராக அதுவும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அதே மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஒரு நிறைய செடி கொடிகள் மரத்து நடுவில் ஒரு சூப்பராக ஒரு இயற்கை சூழல் இருந்தது. அங்கே முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்திருந்தோம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அல்டிமேட். ஒரு வில்லேஜில் ஒரு வீட்டில் அப்படியே போயிட்டு நாமளே இறங்கி தோட்டத்தில் இறங்கி நமக்கு வேணுங்கிற ஸ்ட்ராபெரி பர்ச்சேஸ் பண்ணி அது கிலோ கேஜி போட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியில் ஜாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சேம் டைம் வந்துட்டு தேன்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு கமர்ஷியலிஸ்டாக எதுவும் பண்ணல. அவங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கி அப்படியே வந்து யாராவது டூரிஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்தாங்கன்னா சேல்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரினா லைவாக பறிச்சு வீட்டுக்குலாம் வாங்கிட்டு வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அகைன் இந்த எல்லா ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சு கேம்ப் சைட் ரிட்டர்ன் நடந்து வர ஆரம்பிச்சோம். நடந்து வரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு வில்லேஜ் வழியாக கூட்டிட்டு வந்தாங்க. அந்த வில்லேஜோட மக்கள்கிட்ட 1-2 அந்த கைடு பேச்சு கொடுத்துட்டு வரது, வேற ஏதாவது நமக்கு அங்கே விளையக்கூடிய பொருட்கள், விவசாயி வீட்டில் டேரெக்டாக ஒரு சில பொருட்கள்லாம் உங்களுக்கு பூண்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அந்த பூண்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ வாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக, எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணாத ஒரு பொருளாக இருந்தது. பட் இது எல்லா சமயமும் கிடைக்குமான்னு தெரியல. நாங்கள் போனப்போ ஒரு சில பொருட்கள் கிடைச்சிருந்து ஒரு சிலது வந்து இவ்வளோதான் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அகைன் கேம்ப் சைட் ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பார் சட்னிலாம் கொடுத்துருந்தாங்க. வழக்கம் போல வியூவில் சின்னதாக ஒரு கிளிப்ஸ் எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு செக் அவுட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் ஒரு 6 members வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2250 ஆகும். இல்லை என்ன இன்க்ளூட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஒரு 12:30 நீங்கள் செக் இன் பண்ணீங்கன்னா லஞ்ச், சைட் சீயிங், அன்னைக்கு நைட் வந்து கேம்ப் ஃபயர், டின்னர், நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ட்ரக்கிங், இந்த சைட் சீயிங் எல்லாமே கவர் ஆயிரும். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டே நான் ஜீப் சஃபாரியும் 3 வேளை ஃபுட் அன்னைக்கு சுற்றி பார்க்க எல்லாமே கவர் ஆயிரும். எது கவர் ஆகாதுன்னா நாங்கள் ஒரு என்ட்ரி டிக்கெட் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தோம். அந்த ஹனி மியூசியத்துக்கான என்ட்ரி டிக்கெட் பே பண்ணி தென் வந்து பார்பிக்யூ நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தோம். அதாவது நாங்களே கேட்டிருந்தாங்க வேணும்னு சொல்லிட்டு. பட் இவங்களே டின்னரில் வந்து நான்வெஜ் கொடுப்பாங்க. பட் நாம கேட்டதுனால அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஒருவேளை நீங்கள் 5 பேர் இருக்கீங்க 4 பேர் இருக்கீங்கன்னா மேபி காஸ்ட் டிஃபர் ஆகலாம். அதை பற்றியான டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் 3 பிக்கப் ட்ராப் கேட்டாலும் உங்களுக்கான காஸ்ட் வந்து வேரி ஆகும். நாங்கள் வந்து டேரெக்டாக வட்டவடா வந்துட்டோம். நீங்கள் வட்டவடா ஓன் வெஹிக்கிளே வரலாம், இல்லைனா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே வரலாம். நீங்கள் எந்த டைம் வந்து ஸ்னோ பால் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃபால் அப்படின்னு நேரம் ஸ்னோ மேலே கீழே உழுவுறதை பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் அந்த புல்வெளி ஃபுல்லாக சோலா ஃபாரஸ்ட் ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபுல் பூரா வெறும் வெள்ளையாக மாறி இருக்கும். அது டிசம்பர் ஒரு 24, 25, 26 இந்த மாதிரி டேட்ஸில் ஒரு 2-3 நாளைக்கு வந்து இங்கே வந்து அந்த ஃபுல்லாக அந்த ஒயிட்டை பார்க்க முடியும், ஒயிட்டாக அந்த ஸ்னோவை பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் லாஸ்ட் இயர்னா இங்கே இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த இயரும் அந்த மாதிரி ஸ்னோ வந்து நான் இன்ஸ்டாகிராம் உடனே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் போன் நினச்சா கரெக்டாக போங்க. அதர்வைஸ் வந்துட்டு இயர் ஃபுல்லாக பார்க்க முடியாது. பட் இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஹிட்டனாக ரொம்ப அழகாக ஒரு சூப்பராக இருக்குது. நீங்கள் போகிற சீசனை பொறுத்து டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், க்ரௌடே இருக்கக்கூடாது. இதோட பெஸ்ட் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வட்டோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் பட்ஜெட்டும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை டென்ட்டில் ஸ்டே பண்ண அப்படின்னு நினச்சா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி காட்டேஜும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபேமிலி வர மாதிரி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வீடியோவில் கிவ்வே சொல்லியிருப்போம். அந்த கிவ்வே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷன் கிவ்வே என்ன பண்ண போகிறோம்னா வழக்கம் போல தான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீமுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஒரு 6 பேருக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரிப்புக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து வட்டோட ரீச் பண்ணிடணும். நம்ம என்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லீட்டில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் பண்ண வேண்டியது 3 விஷயம் தான். இந்த வீடியோவை லைக் கொடுத்துருங்க. நீங்கள் எதனால் இந்த ட்ரிப்பு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ரீசனை கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் இந்த வீடியோவோட லிங்கை வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. இந்த 3 மட்டும் பண்ணுங்க. என்னைக்கான இதுக்கான ரிசல்ட் நீங்கள் என்னைக்கு இந்த ட்ரிப் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஃபுல் டீலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.